நீங்க நல்லதைத்தானே இருக்கிறீங்க. எதுக்கு பேராசை? எதுக்கு அவசரமான பணம்? எதுக்கு குயிக் மணி? நீங்க நல்லா இருக்கிறீங்க. அவங்களோட பேரை நாசமாக்கிக் கொள்ள வானம். நீங்க மௌத்தாகிடுவீங்க, ஆனா உங்களோட பேரை மௌத்தாகாது. நீங்க இல்லா போவீங்க. உங்களோட பேர புள்ளையோட கல்யாணத்திலே சொல்லுவாங்க, இவட வாப்ப யாரு தெரியுமா, இவட அப்ப யாரு தெரியுமா, அப்ப எப்படி சம்பாதிச்சார் அதே சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய குர்ஆன் பேசுது, நீங்க நல்லகத்தானே இருக்கிறீங்க, உங்களுக்கு அல்லாஹ் நல்லதை தந்துதானே இருக்கிறீங்க. நீங்க இப்படி ஒரு கேடுகட்ட முறையில சம்பாதிக்கணுமா, ஏமாத்தி சம்பாதிக்கணுமா, சீட்டிங் பண்ணி சம்பாதிக்கணுமா? ஆனா கேன்சர் பேஷனுக்கு கேன்சர் என்று சொன்னா அவருக்கு உலகம் வெறுத்துடும். அதுக்கு பிறகு அவரு ஒரு வேறொரு லைஃபுக்கு போய்க்கிடுவார். மனிதனுடைய பொடியில வரக்கூடிய கேன்சரை போலதான், அதை விடவும் மோசமான கேன்சர் தான் எங்களுடைய செல்வத்தில வார ஆடம்பரமான வாழ்க்கை. ஆடம்பரமான வாழ்க்கை, அனாவசிய செலவு, வீண் விரயம், தேவையில்லாம பணத்தை செலவழிக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இது நான் குர்ஆன் ஆதாரமாக வைத்து சொல்லுகின்றேன். குர்ஆன் சொல்லுது, செல்வத்துக்கு வரக்கூடிய சோதனை என்ன தெரியுமா? ஆடம்பர வாழ்க்கை. எப்ப ஆடம்பரமான வாழ்க்கை வந்து விடுமோ, ஃபஅமர்னா முத்ரஃபீஹா ஃபவஸகு ஃபீஹா ஃபஹக்க அலைஹல் கவுல் ஃபதம்மர்னாஹா தத்மீரா. நாங்க அப்படியே உங்களுடைய செல்வத்தை தவிடு பொடியாக்கிடுவோம். தவிடு பொடியாக்கிடுவோம். யாரு சொல்றான் தெரியுமா? செல்வத்தை தந்தவன் சொல்றான். உலகத்தில் வந்த எந்த ஒரு நபியும் வெறுமனே மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதற்காக வேண்டி மட்டும் வரவில்லை. அல்லாஹ்வின் பக்கமாக, ஏகத்துவத்தின் பக்கமாக ஈமானிய உணர்வுகளை வளர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் பாடுபட்டது போன்று அவர்களுடைய காலத்தில் சமூகத்தில் என்னென்ன பாவங்கள், என்னென்ன அட்டகாசங்கள், என்னென்ன தவறுகள், சோசியல் ப்ராப்ளம்ஸ், சமூக பிரச்சனைகள் என்று சொல்லி எவைகள் எல்லாம் இருந்ததோ அவைகளையும் அவர்கள் தன்னுடைய தாவாவுடன் சேர்த்துக் கொண்டார்கள். வெறுமனே ஆகிரத்தை பற்றி மட்டும், மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்காக வேண்டி ஆயத்தம் செய்து கொள்ளுங்கள், நானும் நீங்களும் வணங்கி வழிபட தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்று மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல், அவர்கள் வாழக்கூடிய காலகட்டத்தில் என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன தேவைகள், சோசியலி என்னென்ன விடயங்கள் தேவைப்பட்டுக் கொண்டிருந்ததோ அவைகளையும் அவர்களுடைய தாவாவுடன் இணைத்துக் கொண்டார்கள். எங்களுக்கு தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தாவாவை பார்க்கும் பொழுதெல்லாம் நாட்டில், இந்த உலகத்தில் ஒரு நல்லாட்சி உருவாக வேண்டும், நல்ல ஒரு அரசாங்கத்தை கட்டி எழுப்ப வேண்டும். ஃபிரௌன் என்று சொல்லக்கூடிய ஒருவன் மக்களை அடக்கி ஆண்டு கொண்டிருக்கின்றான். இந்த அடக்கத்துக்கும் இந்த ஆட்சி முறையையும் கண்டித்து அவர்கள் ஒரு நல்ல ஒரு ஆட்சி உருவாக வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களுடைய தாவாவை மேற்கொண்டார்கள். இதே போன்றுதான் ஹதரத் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தாவாவை பார்க்கும் பொழுது அல்லாஹ்வின் பக்கமாக மக்களை அழைக்கிறார்கள். அதே சந்தர்ப்பத்தில் அவர்கள் அவருடைய காலத்தில் இருந்த ஒரு வித்தியாசமான பாவம், ஒரு வித்தியாசமான தவறு, சமூகத்தில் எல்லாரும் அதை பகிரங்கமாக செய்து கொண்டிருந்தார்கள். அதுதான் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாவம், தன்னினச் சேர்க்கை, எல்ஜிபிடி என்று சொல்லி நாங்கள் அதை இன்றைக்கு அதற்கு பேரு சூட்டி இருக்கின்றோம். அந்த பாவம் அந்த காலத்தில் நடைபெற்றது. நபி லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த பாவத்தை விட்டும் மக்களை பாதுகாப்பதற்கு, அந்த பாவம் எதனால் ஏற்படுகிறது, அதனுடைய காரணங்கள் என்ன என்பதை எல்லாம் சுட்டிக்காட்டி, இந்த பாவத்தை நீங்கள் செய்ய வேண்டாம் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய நபி லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தாவா செய்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உலகத்திற்கு நபியாக வந்த காலகட்டத்தில் உலகம் ஒரு ஃபைனான்சியல் கிரைசிஸ், ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருந்தது. பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து மக்கள் வறுமையில் வாடி தொழிலில்லாத பிரச்சனை இருக்கும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தாவா எப்படி இருந்தது என்று சொன்னால், பொருளாதாரத்தை எப்படி கட்டி எழுப்ப முடியும், எந்த வகையான வருமானத்துக்குரிய சோர்ஸும் இல்லாத ஒரு சந்தர்ப்பத்தில் எப்படி எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியும் என்று சொல்லக்கூடிய பொருளாதாரம் சம்பந்தமான ஒரு ப்ளூ பிரிண்டை முதலாவது எழுதி கொடுத்தது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்படியாக குர்ஆனை பார்க்கும் பொழுது குர்ஆன் அனைத்தையுமே எங்களுக்கு சுட்டி காட்டி இருக்கிறது. அவர்களில் ஒரு நபி தான் ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்.
ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் மதியன் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரதேசத்துக்கு நபியாக வந்தார்கள். மதியன் என்று சொன்னால் ஷாம் தேசத்துக்கும் சவுதி அரபிய தீபகற்பம் இன்றைக்கு சொல்வதாக இருந்தால் கல்ஃப் ரீஜனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம். அந்த பிரதேசத்தை கிராஸ் பண்ணித்தான் அரபிய மக்களும் ஷாமுடைய மக்களும் வியாபாரத்துக்காக வேண்டி போய் கொண்டிருப்பார்கள். வியாபாரங்கள் தொழில் செய்வதற்காக வேண்டி அந்த ஊரை கடந்துதான் போக வேண்டும். அந்த ஊரை கடந்து போவது அந்த ஊர் மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு வருமானம். ஏனென்றால் வியாபார கோஷ்டிகள் வருவார்கள், அவர்களுடைய சாமான்கள் இங்கே வாங்கப்படும், இங்கே விற்கப்படும். அது ஒரு சந்தை, அது ஒரு மார்க்கெட். எல்லா மக்களும் அங்க வந்து சேருகிறார்கள். ஷாம் தேசத்துடைய மக்கள், எகிப்துடைய மக்கள், இப்படியாக பல பிரதேசங்களுடைய மக்கள் வந்து சேரக்கூடிய ஒரு ஜங்ஷன், ஒரு சென்டராகத்தான் அந்த மதியன் இன்றைக்கும் இருக்கிறது. அந்த மதியன்ல வாழக்கூடிய மக்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. மக்களுடைய சாமான்களை வாங்குறது, விற்கிறது, ஸ்டோர் பண்றது, ட்ரேடிங் செஞ்சு கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு எங்கட பாசையில சொல்வதாக இருந்தால் அது ஒரு டியூட்டி ஃப்ரீ ஜோன் உண்டு மாதிரி. வரக்கூடிய மக்களுடைய சாமான்களை வாங்குறது, விற்கிறது, இவைகளுக்குரிய ஒரு சென்டர் பாயிண்டா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த மதியனை அல்லாஹ் ஆக்கி வைத்தார். இப்ப இந்த மக்களுக்கு மத்தியில இப்படியான வருமானங்கள் வரும் பொழுது மக்களுக்கு மத்தியில தானாகவே அவர்களை தெரியாமலேயே அவருடைய வாழ்க்கையில கரப்ஷன்ஸ் வர ஆரம்பிக்கும். அது உலகத்தில் அப்படித்தான். ஏழைகளாக இருக்கும் பொழுது எந்த பாவத்தை நாங்கள் செய்ய மாட்டோமோ, பணம் வந்ததுக்கு பிறகு அந்த பாவம் எங்களுக்கு சர்வசாதாரணமாக மாறிவிடும். ஏழைகளாக இருக்கும் பொழுது செல்வந்தர்கள் செய்யக்கூடிய தவறுகளை பார்த்து நாங்கள் விமர்சித்திருப்போம். ஆனா எங்களுக்கு பணம் வந்ததுக்கு பிறகுதான் அது எப்படி நடக்கிறது என்பது எங்களுக்கு தெரிய வரும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த குர்ஆனுடைய 4 வசனங்களினூடாக அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித் தருகின்றான். இதுதான் படிக்க வேண்டிய பாடம். நாங்கள் அநேகமானவர்கள் வர்த்தகர்கள், வியாபாரிகள், ட்ரேடர்ஸ். எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆப்பர்ச்சுனிட்டியை தந்திருக்கின்றான். இந்த நாட்டை நாடி மாணிக்க கல்லு வாங்க வேண்டுமா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வாங்குவதற்காக வேண்டி மக்கள் வந்து போய் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அவர்களுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களை நாங்கள் எப்படி ட்ரீட் பண்ண வேண்டும், அவர்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும். சுப்ஹானல்லாஹ், இந்த குர்ஆன் மிக ஆழமாக கதைக்கிறது இந்த பாடத்தை. உங்களிடத்தில் வரக்கூடிய வியாபாரிகளை நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ண வேண்டும், நீங்க எப்படி அவர்களுடன் நடந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரத்துல் ஹூதுடைய 84வது ஆயத்திலிருந்து மிக அழகாக சொல்லி காட்டுகிறான். அதுல முதலாவது சொல்லுகின்றான், வஇலா மதியன அகாஹும் ஷுஐப். நாங்கள் மதியன் என்று சொல்லக்கூடிய பிரதேசத்துக்கு அவர்களுடைய சகோதரர், சுப்ஹானல்லாஹ், நபி என்று சொல்லவும் இல்லை, ரசூல் என்று சொல்லவும் இல்லை. இந்த இடத்துல படிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம் இது. அந்த ஊரில் வாழக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், வஇலா மதியன அகாஹும் ஷுஐப். நாங்கள் அவர்களுடைய மதியனுடைய மக்களுக்கு அவர்களுடைய சகோதரர் ஷுஐபை நபியாக நாங்கள் அனுப்பி வைத்தோம். குர்ஆன் ஒன்றை சொல்லித் தருகிறது. அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் என்று சொன்னால் அல் உஹுவத்துல் வத்தனியா. எந்த பிரதேசத்தில் நாங்கள் வாழுகிறோமோ அந்த பிரதேசத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களையும் குர்ஆன் சகோதரர்களாக பார்த்திருக்கிறது. ஃபேத்தில் வித்தியாசம் இருக்கலாம், ஒவ்வொன்றை ஒவ்வொருத்தர் வணங்கிக் கொண்டிருக்கலாம். ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குறிப்பிடக்கூடிய வார்த்தையை பார்க்கும் பொழுது வஇலா மதியன அகாஹும் ஷுஐப். அவர்கள் மதியனுடைய மக்களுக்கு நாங்கள் அவர்களுடைய சகோதரர் ஷுஐபை நபியாக நாங்கள் அனுப்பி வைத்தோம். அவர் அங்க வந்தாரு. வந்து என்ன சொன்னாரு? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த நாட்டில் வாழக்கூடிய 20 லட்சம் முஸ்லிம்கள் மட்டுமல்ல, இந்த நாட்டில் வாழக்கூடிய 20 மில்லியன் மக்களும் நாங்க சகோதரர்கள். இதுக்கு சொல்றது பிரதேசவாத சகோதரத்துவம். நாங்க வாழக்கூடிய ஏரியாவில் ஊட்டில் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டு சட்டத்துக்கு கீழே வாழக்கூடிய சகோதரர்கள் நாங்கள். இதை குர்ஆன் எங்களுக்கு மிக அழகாக வழங்கப்படுத்தி இருக்கிறோம். குர்ஆனை படிக்கும் பொழுது குர்ஆன் இப்படிப்பட்ட ஒரு சகோதரத்துவத்தையும் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. அதுதான் இந்த சகோதரத்துவம். நாங்கள் வாழக்கூடிய பிரதேசத்தில் வாழக்கூடிய ஒரே ஊரில் வாழக்கூடியவர்கள் சகோதரர்கள். அப்படிப்பட்ட ஒரு நபியை அல்லாஹ்வுக்கு அனுப்பி வைத்தார். அவர் வந்து என்ன சொன்னார்? முதலாவது 2 கருத்தை சொன்னார்.
அவருடைய தாவா ரெண்டு விடயத்துக்குத்தான். முதலாவது சொன்னார், காலையா கௌமி, என்னுடைய கூட்டமே. மாற்று மதத்தை சார்ந்தோரை பார்த்து பேசின விதம் என்ன தெரியுமா? அல்லாஹுடைய எதிரிகளே, மாற்று மதத்தவர்களே என்று கதைக்கவில்லை. அவர் உரையாடினாரே, அவர் கதைத்த கதை என்ன தெரியுமா? காலையா கௌமி, என்னுடைய கூட்டமே, நீங்கெல்லாம் என்னுடையவர்கள், நீங்கெல்லாம் என்னுடைய கூட்டம். அல்லாஹ் என்னை உங்களுக்கு நபியாக அனுப்பி இருக்கிறான். நான் வேற, நீங்க வேற இல்ல. சுப்ஹானல்லாஹ். காலையா கௌமி, என்னுடைய கூட்டமே. சொன்னார், அபுதுல்லாஹ், நீங்கள் அறியாத்தனத்தின் காரணமாக எவைகளை எல்லாம் வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள், அவைகளை விட்டுவிட்டு வணங்கப்பட தகுதியான நாயனாகிய அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்கி வழிபடுங்கள். இதுதான் முதலாவது தாவத், தௌஹீதுடைய தாவத், ஏகத்துவத்துக்கான தாவத். அறியாத்தனத்தின் காரணமாக, தெரியாத்தனத்தின் காரணமாக நீங்கள் எதையோ வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள், அவைகளை விட்டுவிட்டு அல்லாஹுவை வணங்கி வழிபடுங்கள். மாலக்கும் மின் இலாஹின் கைருஹ், அவனை தவிர வணங்கி வழிபடுவதற்கு தகுதியான நாயன் வேறு யாரும் இல்லை என்று தாவா செய்தார்கள். அந்த தாவாவை சொல்லிவிட்டு, இது எல்லாருக்கும் தெரியும், இது எல்லாரும் சொல்லக்கூடிய தாவத், நாங்களும் சொல்ல வேண்டும், நீங்களும் சொல்ல வேண்டும், யாரை கண்டாலும் சொல்ல வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்கப்பட தகுதியானவன் இறைவனை தவிர வேறு ஒருவன் இல்லை. வணக்கம் என்று சொல்லுவது அது வெறுமனே தலை சாய்ப்பது மட்டுமல்ல, நம்புவது, விசுவாசம் கொள்ளுவது. என்னுடைய பணம் என்னை பாதுகாக்கும், என்னுடைய பேங்க் பேலன்ஸ் எனக்கு போதும், என்னுடைய பேங்க் பேலன்ஸ் தான் என்னுடைய முதுகெலும்பு என்று சொல்லி ஒருவர் நம்புவார் என்றிருந்தால் அவரும் இணை வைக்கிறார். அதுவும் சிறுக்குத்தான். அது இல்ல, பணம் என்னுடைய கையில் இருக்கிறது, அல்லாஹ் நாடினால் அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிட முடியும், அல்லாஹ்வுக்கு முடியும். என்னுடைய பணத்தின் மீது எனக்கு நம்பிக்கை கிடையாது. அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதுதான் நடைபெறப் போகிறது. அல்லாஹுவை தவிர வேறு ஒன்றும் மீது விசுவாசம் எனக்கு இல்லை, அவன் நாடியது மட்டும் நடக்கும் என்று சொல்லக்கூடிய தௌஹீத் என்று சொல்லக்கூடிய ஏகத்துவத்தை குர்ஆன் எங்களுக்கு போதிக்கிறது. அதற்கு பிறகு இரண்டாவது சொன்னார்கள், மக்களை பார்த்து, நீங்கெல்லாம் வியாபாரிகள், நீங்கெல்லாம் வியாபாரிகள். வலா தன்குசுல் மீசான வல் மிக்யால வல் மீசான், அளவை நிறுவையில் குறை செய்து விட வேண்டாம். மக்களை ஏமாற்றி சம்பாதிக்க வேண்டாம். அளவை நிறுவையில் நீங்கள் ஒரு போதும் மக்களை ஏமாற்ற வேண்டாம். கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம். அளவை நிறுவையில் ஏமாற்றுவது என்று சொன்னா, 20 கிராம் தங்கத்தை விற்கிற ஒருத்தருக்கு 5 கிராம் தங்கம் களவாண்டேலாது. அளவை நிறுவையில் குறை செய்வது என்ற அர்த்தம் என்ன? ஒரு 5 கிலோ சீனி விற்கிறவருக்கு வேணுமெண்டா ஒரு 50 கிராம் சீனியை குறைச்சு நிற்கலாம், அவ்வளவுதான். இந்த விடயத்தை கொஞ்சம் கவனத்திலிடுங்க. அளவை நிறுவையில் குறை செய்ய வேண்டாம் என்றா, ஒரு புடவையை நாங்க நிறுக்கிறோம், டெக்ஸ்டைல் கடையில போய்த்து அளந்து கேட்டா 20 யார் கேட்டதுக்கு அவர் என்ன செஞ்சார் என்றால் 15 யார் வெட்டேலாது. அவருக்கு எவ்வளவு எடுக்கலும் என்றா ஒரு 19 அரை யார தந்துட்டு 20 யாருக்கு சல்லி வாங்கிக் கொள்ளேலும். அவருக்கு சீட் பண்ணேலும் ஒரு அரை யாருக்குத்தான். சீனி வாங்க போனா ஒரு 50-60 கிராமுக்குத்தான். தங்கம் வாங்க போனா ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டுக்குத்தான். நான் கேட்கிறேன், அல்லாஹ் இதையே சபிக்கிறான் என்றால், அல்லாஹ் இதையே சபிக்கிறான் என்றால் முழு பணத்தாலேயும் ஏமாத்துற எப்படி இருக்கும்? ஒரு மாணிக்கக்கல்ல ஹீட் பண்ணி வித்தா எப்படி இருக்கும்? ஒரு கீராத்துக்கு இவ்வளவு தான் விலை, அதனுடைய விலை. அதை ஹீட் பண்ணி அதுக்கு ஒரு சர்டிபிகேட் எடுத்து இது ஒரிஜினல் என்று சொன்னா என்ன விலை வரும்? இதனுடைய பிரைஸ் என்ன? இந்த சீட்டிங் எங்க வரும்? அல்லாஹ் சொல்றான், வயலுல் லில் முத்தஃபிஃபீன், அளவை நிறுவையில் குறை செய்யக்கூடிய மக்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சொல்லுவது அந்த முழு கல்லையும் ஹீட் பண்ணி வித்துறதுக்கு அல்ல. மோசமான தேலை அதுக்கு டை அடிச்சா அதுக்கு விலை வேற விலை வந்துடும். அதுல வேறொண்ட கலந்தா பாரத்தை கூட்டிடலாம்.
400 கிராம் ஒரு கோழி, ஒரு சிக்கனுக்கு, ஒரு பாய்லர் சிக்கனுக்கு தண்ணியை ஊத்தினா பாரத்தை கூட்டலாம். சுப்ஹானல்லாஹ். மிக இரக்கமாக சொல்லுகின்றேன், இது நான் சொல்ல இல்ல, குர்ஆன் சொல்லுது. வலா தன்குசுல் மீக்கியால வல் மீசான். அளவை நிறுவையில் குறை செய்து விட வேண்டாம், குறை செய்ய வேண்டாம். ஏன் காரணம் தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், சொல்லுகிற அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா, குறை செய்ய வேண்டாம். இன்னி அராக்கும் பிகைர். நீங்க ஏன் இப்படி சம்பாதிச்சோனும்? நீங்க நல்லகத்தானே இருக்கிறீங்க. குர்ஆனுடைய மொழி இது. அல்லாஹ் சொல்றான், நீங்க ஏன் வாப்பா இப்படி சம்பாதிச்சோனும்? இந்த கேடுகட்ட, இந்த சீருகட்ட, இந்த முறைகேடான வழியில ஏன் நீங்க சம்பாதிச்சோனும்? நான் உங்களை சும்மா விட்டு இருக்கிறேனா? இன்னி அராக்கும் பிகைர். நீங்க நல்லகத்தானே இருக்கிறீங்க. வசிக்கிறதுக்கு வீடு இருக்குது, ஓடுறதுக்கு வாகனம் இருக்குது, நல்ல ரெப்யூட்டேஷன் இருக்குது, நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்கள், நல்ல பரம்பரையில் வந்தவர்கள், உங்களுக்கு எந்த குறையும் இல்ல. இல்லாத ஒத்தன் அப்படி செஞ்சாலும் பரவாயில்லை, இல்லாத ஒத்தன் அப்படி செஞ்சாலும் கொஞ்சம் பொறுத்து கொள்ள இயலும். வியாபாரிகளே, ட்ரேடிங் செய்யக்கூடியவர்களே, அல்லாஹ் அவங்கள பார்த்து கேட்கிறான், இன்னி அராக்கும் பிகைர். நீங்க நல்லதத்தானே இருக்கிறீங்க. எதுக்கு பேராசை? எதுக்கு அவசரமான பணம்? எதுக்கு குயிக் மணி? நீங்க நல்லா இருக்கிறீங்க, அவங்களோட பேரை நாசமாக்கிக் கொள்ள வானம். நீங்க மௌத்தாகிடுவீங்க, ஆனா உங்களோட பேரை மௌத்தாகாது. நீங்க இல்லா போவீங்க. உங்களோட பேர புள்ளையோட கல்யாணத்திலே சொல்லுவாங்க, இவட வாப்ப யாரு தெரியுமா, இவட அப்ப யாரு தெரியுமா? அப்பாவை பத்தி சொல்லுவார்கள். அப்ப எப்படி சம்பாதிச்சார் அதையும் சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்றான், ரெப்யூட்டேஷன் நாசமாக்கிக் கொள்ள வானம். நீங்க மௌத்தாகி போகலாம், ஆனா அவங்களோட ரெப்யூட்டேஷன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பூமிக்கு மேல. இன் அஹ்சன்தும் அஹ்சன்தும் லிஅன்ஃபுசிக்கும். அது நல்ல ரெப்யூட்டேஷனாக இருந்தால் நல்லதாகவே இருக்கும். சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறது, அப்பாவுடைய ரெப்யூட்டேஷன்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். சில குடும்பம் இருக்குது, நல்லக சம்பாதித்து நல்ல பணத்தோட நல்ல செல்வாக்கோட வாழ்றாங்க, ஆனா ரெப்யூட்டேஷன்ல குறைபாடு. எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்லுவாங்க மக்கள், தெரிந்தானே அப்ப யாருன்னு சொல்லி, வாப்ப யாருன்னு தெரிந்தானே, எப்படி சம்பாதிச்சது எங்களுக்கு தெரியும் தானே. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய குர்ஆன் பேசுது, நீங்க நல்லகத்தானே இருக்கிறீங்க, உங்களுக்கு அல்லாஹ் நல்லதை தந்துதானே இருக்கிறீங்க. நீங்க இப்படி ஒரு கேடுகட்ட முறையில சம்பாதிக்கணுமா? ஏமாத்தி சம்பாதிக்கணுமா? சீட்டிங் பண்ணி சம்பாதிக்கணுமா? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அதுக்கு பிறகு அந்த நபி சொல்றாங்க, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்றாங்க, நீங்க அப்படி செய்வீங்க என்றால் வ இன்னி அகாஃபு அலைக்கும் அஸாப யௌமின் முஹீத். பயங்கரமான அடையவளைந்து கொள்ளப்பட்ட அந்த நாளுடைய வேதனையை நான் உங்களுக்கு பயப்படுகின்றேன், உங்களுக்கு பயப்படுகின்றேன். ஹதீஸுடைய கிதாபுகளிலே வந்திருக்கிறது, மக்களை ஏமாற்றி சம்பாதித்தவர்களுடைய மரணம் எப்படி இருக்கும் என்று சொல்லி. மக்களை ஏமாற்றி அனாதைகளுடைய சொத்துக்களை திருடி, விதவைகளுடைய சொத்துக்களை திருடி சுரண்டி சாப்பிடக்கூடிய மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் சாப்பிடுவது சாப்பாடல்ல, இன்னமா யக்குலூன ஃபீ புத்தூனிஹிம் நாரா. அவருடைய நெருப்பை தான் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நெருப்பு தான் அவருடைய சாப்பாடு. அது வயிற்றுக்குள்ள உணவாக போக மாட்டாது, அது ஒரு வகையான எரிச்சலாகத்தான் இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த கட்டத்தை விட்டு என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. அதுக்கு பிறகு மீண்டும் சொல்றாங்க அந்த நபி, ஒருக்க சொன்னாங்க, நீங்க அளவை நிறுவையில் குறை செய்ய வேண்டாம் என்று சொல்லி போட்டு மீண்டும் சொல்றாங்க, வயா கௌமி, என்னுடைய கூட்டமே, என்னுடைய கூட்டமே, நீங்க அளவை நிறுவையில் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். அவுஃபுல் மிக்யால வல் மீஸான பில் கிஸ்ட். நீங்க வாங்கினா, உங்களுக்கு நீங்க ஒத்தரிடத்துல கஸ்டமராக போனா அவர் உங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும் என்று நீங்க விரும்புறீங்களோ அதே மாதிரி உங்களோட கஸ்டமரை நீங்க ட்ரீட் பண்ணுங்க. சும்மா கேட்கிறேன், உங்களை ஒருத்தர் ஏமாத்தின எப்படி இருக்கும்? உங்களுக்கு ஒருத்தர் ஹீட் பண்ணின கல்ல ஒரிஜினல் கல்லன்னு சொல்லி சர்டிபிகேட்டோட கொண்டு வந்து தந்தாரு, நீங்க பணத்தை கொடுத்து வாங்கிட்டீங்க, எல்லாம் சரி,
6 மாசம் 1 வருஷத்துக்கு பிறகு பார்த்தா அது கலர் பெய்த்துட்டுது, அன்றைக்குத்தான் தெரியும் ஏமாத்தின கல்லுண்டு. அந்த சீட்டிங்ல நீங்க தான் மாட்டிக்கொண்டீங்க இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அல்லாஹ் சொல்றான், நீங்க அந்த வகையில மத்தவண்ட ப்ராப்ளத்தை ஓண்ட கால்ல போட்டு பாரு, மத்தவண்ட ப்ராப்ளத்தை ஓண்ட கஸ்டடியில வச்சு பாரு. எப்பயுமே அளவை நிறுவையில் குறை செய்ய வேண்டாம். சரியான முறையில நீங்க வியாபாரம் செய்து ஹலாலாக பணம் திரட்டி ஹலாலாக பணம் சம்பாதிக்கும் கொண்டு சொல்லி குர்ஆன் சொல்லுது. இதுல இன்னும் பல தஃசீல்கள், இன்னும் பல கருத்துக்கள் சொல்ல வேண்டும். ஒரு ஜும்மாவுடைய பிரசங்கத்தில் அனைத்தையும் சொல்லி முடிக்க முடியாது. இவைகள் எல்லாம் சொன்னதுக்கு பிறகு கடைசியாக சொன்னாங்க, அந்த மக்கள் இந்த தாவத்துக்கு பிறகு, இந்த அழைப்புக்கு பிறகு மக்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? என்ன, நீங்க பெரிய ஆளாகி எங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு முறை சொல்லி தந்து நாங்க சம்பாதிச்ச பணத்தை செலவழிக்கிறதுக்கும் நீங்க முறை சொல்லி தாரீங்களான்னு கேட்டாங்க. இன்றைக்கும் அந்த கான்டெக்ட்ல பாருங்க பார்ப்போம். இன்றைக்கும் அதே கருத்தை சொல்லுவாங்க. சம்பாதிக்கிறதுக்கும் நீங்க ஒரு முறையை சொல்லி தந்து இப்படித்தான் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்க சம்பாதிச்சோம், நீங்க சொல்ற முறப்பாரகாரம் தானா நாங்க செலவழிக்கோணும். நீங்க வீடுகளுக்கு போய் நான் சொன்ன குர்ஆனுடைய திருவசனத்தை சூரத்துல் ஹூத் 11வது சூரா 84வது ஆயத்திலிருந்து எடுத்து படிச்சு பாருங்க. நாங்க சம்பாதித்த பணத்தை என்னோட விருப்ப பிரகாரம் தானே நாங்க செலவழிக்கணும். இன்னும் மொத்தண்ட விருப்பத்தில் செலவழிக்க சொல்ல நீங்க யாரு? இன்றைக்கு அந்த கேள்வி கேட்கிற சமூகம் எங்களுக்கு மத்தியில வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. நீங்க சொல்றபடி நாங்க செலவழிக்க தேவையில்லை. இது எந்த மகள்ட கல்யாணம், இது எந்த மகண்ட பங்கன், இது எந்த பேரப்புள்ளைய ஒரு நிகழ்வு. நான் சொல்ல இல்ல செலவழிக்க வானம் என்று. செலவழிங்கோ. ஏழைகள் ஏழையாக வாழ்வது மார்க்கம். செல்வந்தர்கள் செல்வந்தர்களாகத்தான் வாழ வேண்டும். உங்களுக்கு கேன்சர் செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் இருக்கிறீங்க என்று சொன்னா அந்த பேஷண்ட், அந்த நோயாளியினுடைய நிலைமை எப்படி இருக்கும்? கேன்சர் என்று சொன்னா மவுத்து தான் ஞாபகத்துக்கு வந்துடும். நான் மவுத்தாக போறேன். எப்ப மவுத்தாகுவாரு? கேன்சர் என்று சொன்ன டாக்டர் அவருக்கு முந்தி மவுத்தாக மேலும், அது வேற விஷயம். ஆனா கேன்சர் பேஷனுக்கு கேன்சர் என்று சொன்னா அவருக்கு உலகம் வெறுத்துடும். அதுக்கு பிறகு அவரே ஒரு வேறொரு லைஃபுக்கு போய்த்திடுவார். மனிதனுடைய பொடியில வரக்கூடிய கேன்சரை போல தான், அதை விடவும் மோசமான கேன்சர் தான் எங்களுடைய செல்வத்தில் வார ஆடம்பரமான வாழ்க்கை. ஆடம்பரமான வாழ்க்கை, அனாவசிய செலவு, வீண் விரயம், தேவையில்லாம பணத்தை செலவழிக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இது நான் குர்ஆன் ஆதாரமாக வைத்து சொல்லுகின்றேன். குர்ஆன் சொல்லுது, செல்வத்துக்கு வரக்கூடிய சோதனை என்ன தெரியுமா? ஆடம்பர வாழ்க்கை. எப்ப ஆடம்பரமான வாழ்க்கை வந்து விடுமோ, فَأَمَرْنَا مُتْرَ فِيهَا فَوَسَقُوا فِيهَا فَحَقَّ عَلَيْهَا الْقَوْلُ فَدَمَّرْنَاهَا تَدْمِيرًا. நாங்க அப்படியே உங்களுடைய செல்வத்தை தவிடு பொடியாக்கிடுவோம். தவிடு பொடியாக்கிடுவோம். யாரு சொல்றான் தெரியுமா? செல்வத்தை தந்தவன் சொல்றான், பணத்தை தந்தவன் சொல்றான். பணத்தை அனுபவியுங்கள், நல்ல பாவியுங்கள். யாரும் வானம் என்று சொல்ல இல்லை. சுப்ஹானல்லாஹ். ஆனா வீண் விரயம் செய்ய வேண்டாம், அட்டகாசம் செய்ய வேண்டாம், அனாவசியமாக செலவழிக்க வேண்டாம். சுப்ஹானல்லாஹ். நல்லதுக்கு செலவழியுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த குர்ஆனுடைய வசனங்களை வைத்து வாழ்க்கையில பாடம் படிக்க அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக, நல்லருள் பாலிப்பானாக. இந்த குர்ஆனுடைய திருவசனங்களை வாழ்க்கையினுடைய வழிகாட்டியாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக.